சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பாக்ஸ் சொல்லி ஒரு குட்டியாக வீடியோ பார்த்துடலாமா? குக்கரை காய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 தக்காளி அரைச்சி அதோட பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இதில் என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக மிளகா பொடி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ அரிசி எடுத்து வச்சுருக்கோமோ அது தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பிரியாணி அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன்னா அது தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டேன். சாப்பாடு நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக நான் கொஞ்சமாக தயிர் ஊற்றிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். அப்புறம் குக்கரை மூடி வச்சு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம தக்காளி சாதம். நீங்கள் வந்து நார்மல் ரைஸ்லேயும் செய்யலாம், ஆனால் பிரியாணி ரைஸில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் என்ன லஞ்ச் பேக் பண்ண வேண்டியதாங்க. அடுப்பில் சமைக்கும் போது கொஞ்சம் கடுப்பு இல்லாமல் சமைச்சோம்னா ஃபுட்டு எடுப்பாகவே வருங்க. ஃபுட்டை எப்பயுமே ரசிச்சுட்டே சமைச்சா ருசிக்கிற மாதிரி இருக்கும். வரட்டா?